பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அனுதினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அகில பாரதிய சன்னியாசிகள் சங்கத்தின் சார்பில் சமயம் சார்ந்த கருத்தரங்கம் மற்றும் பவளக்குடி கும்மியாட்டமும் சன்னியாசிகளின் மகாமலை ஆரத்தி சங்கமம் விழா திருவண்ணாமலையில் உள்ள பவளக்குன்று மலையடிவாரத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் இந்திய அளவில் உள்ள பல சன்னியாசிகள் பங்கேற்று அண்ணாமலையார் மலைக்கு மகா தீபாராதனைகள் செய்து வழிபட்டனர். முன்னதாக பவளக்குன்று ஆசிரமத்தில் நடைபெற்ற நிகழ்வில் பல்வேறு சன்னியாசிகள் சமயம் சார்ந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்று சமயம் சார்ந்த போதனைகளை பக்தர்களுக்கு வழங்கினர். மேலும் நடைபெற்ற பவளக்குன்று கும்மியாட்டம் குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பவளக்குடி கும்மியாட்ட குழுவினர் அடங்கிய பெண்கள் பக்தி பாடல்களுக்கு கும்மியாட்டம் ஆடியது அனைவரையும் கவர்ந்து ஈர்த்தது. இந்த கும்மி ஆட்டத்தின் ஒரு பகுதியாக அம்மன் வேடம் அணிந்த பெண் ஒருவர் அம்மன் பாடல்களுக்கு பக்தி நடனமாடினார். கும்பகோணத்தில் மாசிமக பெருவிழா ஆண்டுதோறும் சைவ மற்றும் வைணவ ஸ்தலங்கள் இணைந்து 10 நாட்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதுபோல இவ்வாண்டு இவ்விழா கடந்த சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கி தினமும் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது. முக்கிய நிகழ்ச்சியான 3ஆம் நாளான நேற்று செண்டை மேளம் முழங்க பரமசிவன் பார்வதி வேடம் அணிந்து மாணவிகள் நடனமாடி சிவாச்சாரியார்கள் வேத பாராயணம் பாடி உற்சவர் அமிர்தவள்ளி சமேத அபிமுகேஸ்வரர் பூத வாகனத்திலும் அம்பாள் சிம்ம வாகனத்திலும் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தனது செல்போனில் படம் எடுத்துக் கொண்டனர். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலங்களில் ஒன்றான நெல்லை டவுன் பகுதியில் அமைந்துள்ள கரியமாணிக்க பெருமாள் திருக்கோவிலின் மாசி திருக்கல்யாண உற்சவம் 3 நாட்கள் கோவிலில் நடைபெற்றது. இதனை ஒட்டி கடந்த சனிக்கிழமை பெரிய திருமஞ்சனத்துடன் உற்சவம் தொடங்கியது. தொடர்ந்து நாம சங்கீர்த்தனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது. திருவிழாவில் 3ஆம் நாளான நேற்று 1008 சுமங்கலி பூஜை விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக ஆண்டாள் தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் வளாகம் முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் அமர்ந்து சுமங்கலி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள பெண்கள் முன்பு கலசம் வைத்து மகாலட்சுமி தாயாரை பிரார்த்தனை செய்து சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து கும்பம் மற்றும் மலர்களால் சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். பின்னர் பெண்கள் தங்கள் முன்பு வைக்கப்பட்டுள்ள கலசத்திற்கு மகா தீபாராதனை செய்து வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து வயதில் மூத்த சுமங்கலி பெண்களிடம் ஆசி பெற்றனர். இதன் தொடர்ச்சியாக ஆண்டாள் தாயாருக்கு மகா தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை காவிரி கரையில் கணவனுடன் உடன்கட்டை ஏறிய பெண்மணியை தெய்வமாக பாவித்து தீப்பாய்ந்தாள் அம்மன் என்ற பெயரில் கோவிலில் சிலை வைத்து அப்பகுதி பொதுமக்கள் நூற்றாண்டுகள் கடந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். தீப்பாய்ந்தாள் அம்மன் நினைவாக இக்கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் தீமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு 134ஆம் ஆண்டாக தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு காவிரி ஆற்றங்கரை 4 கால் மண்டபத்திலிருந்து அலகு காவடி சக்தி கரகம் ஆகியவை ஊர்வலமாக புறப்பட்டு மேளதாள வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியே வீதி உலாவாக கோவிலை வந்தடைந்தன. அங்கு கோவிலின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் விரதமிருந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த கோவிலில் வேண்டிய வரங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது இப்பகுதி மக்களின் பெரும் நம்பிக்கை என்பதால் ஏராளமான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றிய அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தீ மிதித்து பிரார்த்தனையை நிறைவேற்றினர். மேலும் இவ்விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று மாவிளக்கு தீபமிட்டு அம்மனை வழிபாடு செய்தனர். தொடர்ந்து கோவிலில் நடைபெற்ற கண்கவர் வானவேடிக்கை நிகழ்ச்சி பொதுமக்களை உற்சாகப்படுத்தியது. மயிலாடுதுறை சித்தர் காட்டில் வைத்தியநாதன் என்பவர் வேதம் கருங்கல் சிற்பக்கூடம் அமைத்து நடத்தி வருகிறார். இவரது சிற்பக்கூடத்தில் 12 அடி உயரத்தில் 11 டன் எடை கொண்ட அங்காள பரமேஸ்வரி கருங்கல் சிலை உள்ளிட்ட 3 பிரம்மாண்ட சிலைகள் உருவாக்கப்பட்டு அவை கிரேன் உதவியுடன் லாரியில் ஏற்றி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டத்தில் உள்ள தென்குடி அங்காளம்மன் சக்தி பீடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. முன்னதாக தென்குடி ஸ்ரீ அங்காளம்மன் சக்தி பீடம் சேவா டிரஸ்ட் நிறுவனர் அப்பு வர்மா சுவாமிகள்
அறங்காவலர் காயத்ரி ஆகியோர் முன்னிலையில் அச்சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அவர்களிடம் முறைப்படி ஒப்படைக்கப்பட்டன. இதுகுறித்து சிற்பி வைத்தியநாதன் கூறுகையில், தென்குடி ஸ்ரீ அங்காளம்மன் சக்தி பீடத்துக்கு அங்காள பரமேஸ்வரி, பெரியாச்சி அம்மன், தாண்டேஸ்வரர் சிலைகள் மிக நுட்பமான வேலைப்பாடுகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்காக 15 டன் எடை கொண்ட கல் செதுக்கப்பட்டு தற்போது 11 டன் எடையில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் சிலை உருவாகியுள்ளது. இதேபோல் 12 டன் எடை கொண்ட கல் செதுக்கப்பட்டு 9 டன் எடையில் பெரியாச்சி அம்மன் சிலையும், 3 டன் எடை கொண்ட கல் செதுக்கப்பட்டு 1.75 டன் எடை கொண்ட தாண்டேஸ்வரர் சுவாமி சிலையும் உருவாக்கப்பட்டுள்ளது. பொதுவாக இவ்வளவு பெரிய சிலைகளில் சுதையில் மட்டுமே காணப்படும். இங்கே கருங்கலில் மிக நேர்த்தியாக கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது தனி சிறப்பாகும் என்றார். ஊத்துக்குழி சப்பட நாயக்கன் பாளையங்கிற இடத்துல இந்த கல்லை பரிசீலனை பண்ணி இந்த கல்லை எடுத்துட்டு வந்தேன். 2024 இது ஆர்டர் கொடுக்கப்பட்டது. கரெக்டாக ஒரு 10 மாத காலங்கள் இந்த வேலையை செய்து பூர்த்தி செய்திருக்கேன். 11 அடி உயரம். அதனுடைய வெயிட் எடுத்துட்டு வரும்போது 15 டன்னு அந்த வெயிட், கல்லினுடைய வெயிட்டு. இன்னைக்கு வேலை முடிச்ச பிறகு அது ஒரு 11 டன்னு மதிப்புல இருக்கு. இது பெரியாச்சி சிலை. இது எடுத்துட்டு வரும்போது இது ஒரு 11 டன்னு எடைக்கு எடுத்துட்டு வந்தேன். இப்போ வேலை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 9 டன்னு எடைக்கு இருக்கு இந்த கல். இது தாண்டேஸ்வரன் சிலை. இது தாண்டேஸ்வரன் சிலை எடுத்துட்டு வரும்போது 3 டன் வெயிட்ல எடுத்துட்டு வந்தேன். இப்போ ஒரு 1.25 டன் வெயிட்ல இந்த சிலை இருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற கோவில்களில் ஒன்றாகும். இதன் முக்கிய திருவிழாவான மாசி பெருந்திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து இன்று அதிகாலை பக்தர்கள் உலுப்பக்குடி அருகே உள்ள கரந்தமலை கன்னிமார் தீர்த்தத்தில் புனித நீராடி மஞ்சள் ஆடைகள் அணிந்து அங்கிருந்து புனித தீர்த்த குடங்கள் எடுத்து சந்தனக்கருப்பு கோவிலில் வந்து சேர்ந்தனர். பின்னர் அங்கிருந்து மேளதாளம் முழங்க வர்ண குடைகள், தீவட்டி பரிவாரங்களுடன் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீர்த்த குடங்களை தலையில் சுமந்தபடி கோவிந்தா கோஷம் முழங்க மாரியம்மன் கோவிலை சென்றடைந்தனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம், தீபாராதனைகள் நடந்தது. தொடர்ந்து பக்தர்கள் மஞ்சள் காப்பு கட்டினர். இதில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காப்பு கட்டி 15 நாள் விரதம் தொடங்கினர். தொடர்ந்து இன்றிரவு சுமார் 9 மணிக்கு அம்மன் குளத்திலிருந்து கம்பம் நகர்வலமாக கொண்டு வரப்பட்டு கோவிலில் ஸ்தாபிதம் செய்யப்படும். இதைத் தொடர்ந்து வரும் 27, மார்ச் 3, 6 ஆகிய தேதிகளில் அம்மன் சர்வ அலங்காரத்தில் மயில், சிம்மம், அன்ன வாகனத்தில் எழுந்தருளி மின்ரதத்தில் ஊர்வலமாக நகரத்தின் முக்கிய வீதிகளில் நகர்வலம் வந்து செல்லும். இந்த விழா நாட்களில் பக்தர்கள் கோவிலுக்கு வந்து மாவிளக்கு, கரும்பு தொட்டில், அங்க பிரதர்ஷனம், அலகு குத்துதல், அரண்மனை பொங்கல் உள்ளிட்ட நேர்த்தி கடன்களை பக்தர்கள் செலுத்துவார்கள். வரும் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அக்னிச்சட்டி எடுத்தல், கழுமரம் ஊன்றி பின்னர் ஏறுதல் நிகழ்ச்சியும் தொடர்ந்து பக்தர்கள் பூக்குழி இறங்குவதும் நடைபெறும். மறுநாள் காலையில் அம்மன் மஞ்சள் நீராட்டுதலை தொடர்ந்து அன்றிரவு அலங்கரிக்கப்பட்ட பூப்பல்லக்கில் அம்மன் குளத்திலிருந்து புறப்பட்டு நகர்வலமாக வந்து கோவிலை சென்றடையும். இத்துடன் திருவிழா நிறைவு பெறும். தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற நத்தம் மாரியம்மன் கோவில் திருவிழா நேற்றைய தினம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இன்றைய தினம் பக்தர்கள் கரந்தமலை சென்று கன்னிமார் தீர்த்தம் எடுத்து வந்து பக்தர்கள் காப்பு கட்டி தங்கள் விரதத்தை தொடங்குகிறார்கள். தொடர்ந்து முக்கிய நாட்களில், வெள்ளி செவ்வாய் நாட்களில் அம்பாள் நகர்வலம் வந்து அருள்பாலிப்பார். இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதம் 9ஆம் தேதி பக்தர்களால் கொண்டு வரப்பட்டு மஞ்சள் பாவாடை அலங்காரமும், அதனைத் தொடர்ந்து மார்ச் 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை காந்தி நகர் பொதுமக்களால் கழுகு மரம் ஊன்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து பூசாரிகளால் பூ பற்ற வைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து காலையில் அக்னி சட்டி பக்தர்கள் எடுப்பார்கள். இதைத் தொடர்ந்து கழுகு மரம் ஏறும் நிகழ்ச்சி காமராஜர் பொதுமக்களால் ஏறும் நிகழ்ச்சி நடைபெறும். கழுகு மரம் ஏறி முடித்தவுடன் அதனைத் தொடர்ந்து பூசாரிகள் மற்றும் பொதுமக்கள் பூக்குழி இறங்கி தங்கள் விரதத்தை முடிப்பார்கள். மார்ச் மாதம் 11ஆம் தேதி மஞ்சள் நீராட்டுதல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் குளத்திலிருந்து பூப்பல்லக்கில் அம்மா முக்கிய நகர்வழியில் பவனி நிகழ்ச்சி நிறைவு பெற்று வியாழக்கிழமை திருவிழா இனிதே நிறைவு பெறும். பக்தர்கள் வருக, அருள் பெறுக. நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டியில் சிறிய மலை மீது அமைந்துள்ள அருள்மிகு கதிர்மலை முருகன் ஆலயத்தில் மாசி மாத கிருத்திகையை முன்னிட்டு மூலவர், உற்சவர், விநாயகர், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மஞ்சள், சந்தனம் என பல வகையான வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம், பின் தங்க கவச அலங்காரம் செய்த பின் அலங்கார தீபம், பின் மகாதீபம் காண்பிக்கப்பட்டது. உற்சவர் திருக்கோவிலை சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார்.
இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பாலப்பட்டி அடுத்த கும்மிபாளையத்தில் அருள்மிகு பகவதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு நேற்று மாலை பூக்குழி இறங்கும் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் காவிரி ஆற்றில் புனித நீராடினர். பின்னர் உற்சவர் பகவதி அம்மன் சிறிய தேரில் ஊர்வலமாக வந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கோவில் முன் அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். அப்போது மூலவர் அருள்மிகு பகவதி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் உள்ள ஸ்ரீ ராகவேந்திரர் பிறந்த பூர்வ ஜென்ம ஸ்தலத்தில் 431வது ஆண்டு அவதார தின விழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் ராகவேந்திரருக்கு பால், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பல்வகை மலர்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்யப்பட்டதை தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் சுவாமியின் அருள் பிரசாதமாக விளங்கும் தீர்த்தம், குங்கும அர்ச்சனை ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் புவனகிரி ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் பொதுமக்களுக்கு தனியார் திருமண மண்டபத்தில் அன்னதானம் நடைபெற்றது. இதில் புவனகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி வெளி மாநிலத்திலிருந்தும் வருகை புரிந்து பக்தர்கள் சுவாமியை வழிபட்டு சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமியின் 431வது அவதார தின விழாவும் 6ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவும் ஆன்மீக உற்சாகத்துடன் நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு சுவாமிக்கு பால், தேன், நெய், பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் 100 கிலோவுக்கு மேற்பட்ட வாழைப்பழம், ஆப்பிள், மாதுளை, திராட்சை, ஆரஞ்சு, அன்னாசி, மாம்பழம் உள்ளிட்ட பல்வேறு பழங்களும், பாதாம், முந்திரி போன்ற பருப்பு வகைகளும் பயன்படுத்தப்பட்டன. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் ராகவேந்திரர் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ராகவேந்திர நாம ஜபம் செய்து தரிசனம் செய்தனர். விழா கோலாகலமாக நடைபெற்றது.